श्लोकமும் பார்த்தலாம். ஸ்லோகா நம்பர் 7. जितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्णसुखदुःखेषु तथा मानापमानयोः. ஸோ இங்கே வந்து யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காளோ அவளை வந்து கிருஷ்ணர் இங்கே ஜிதாத்மா அப்படின்னு சொல்கிறார். ஜிதஹா அப்படின்னா ஜெயித்த, கான்குவர் பண்ணின, கண்ட்ரோல்டு, மேனேஜ்ட். ஸோ எதை வந்து மேனேஜ் பண்ணியிருக்கா? ஆத்மா, பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸை. ஸோ ஜிதாத்மா அப்படின்னா யார் ஒருத்தர் அந்த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளினை கற்றுன்ருக்காளோ, ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கிற பர்சன் அர்த்தம். அதனால் அவள் எப்படி இருக்காளாம்? பிரசாந்தஸ்ய. இப்போ நான் வந்து என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நான் மாஸ்டராக இருக்கேனா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாட் இஸ் தி சைன்? நான் மாஸ்டரா அது மாஸ்டரா அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா, இப்போ சப்போஸ் நான் மாஸ்டராக இருந்தேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் எப்படி இருக்குமா? பிரசாந்தஸ்ய, காம் மைண்டாக என்னுடைய மைண்டு இருக்கும். அந்த அந்த வயலண்ட் இமோஷன்ஸ் எல்லாம் என் மைண்டில் ஏற்படாது. அப்போனா இந்த பர்சன் இப்போது எதுக்கு தயாராக இருக்காராம்? வேதாந்திக் என்கொயரிக்கு இந்த பர்சன் இப்போது தயாராக இருக்கார். அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டு மைண்ட் ஒரு பர்சனுக்கு இருந்து அந்த பர்சன் இப்போது ஸ்ரவணம் பண்ணுறார் அப்படின்னா இந்த ஸ்ரவணம் வந்து அந்த பர்சனுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கேக் வாக் மாதிரி இருக்கும். கேட்ட உடனேயே எல்லாம் புரிஞ்சு டீச்சருக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பாள். அதுதான் சொல்லுவாள், 3 விதமாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரிப்பாள். ஒன்று வந்து மந்த புத்தி ஸ்டூடெண்ட்டுன்னு, அப்புறம் மத்தியம புத்தி, இன்னொன்று வந்து உத்தம புத்தி. ஸோ எப்படி இருக்கும்? ஒன்று வந்து கற்பூரமாக இருக்கும் ஒரு குரூப்பு, சொன்னால் உடனே இது தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு வந்து பிடிச்சிண்டு போயிடுவா. இன்னொன்று வந்து அந்த கொஞ்சம் மத்தியமமாக இருக்கிறது வந்து கறி மாதிரி. கறி என்ன பண்ணும்? டைம் எடுக்கும், அது வந்து பற்றிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காலம் ஆகும். இன்னொன்று குரூப் இருக்குது, அது என்னதுன்னா வாழை மட்டை அப்படின்னு சொல்லுவாள். அது என்னென்னா பற்றிக்காது, ரொம்ப பற்ற வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஆனால் என்ன பண்ணிவிடும், டீச்சருக்கே மறக்கிற மாதிரி வேங்க எரிஞ்சிருந்தா அதை கூட வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து அந்த வாழை மட்டைக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. ஸோ ப்ரிப்பேர்டு மைண்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கற்பூர புத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட். அப்போ நீங்கள்லாம் யார் அப்படின்னா கற்பூர புத்தி இருக்கிற ஜென்ரல் டிசிப்ளின், ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். எதுக்கான ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் இது? யார் ஒருத்தர் வந்து தியானம் பண்ண போகிறாளோ அவள் வந்து என்ன ஜென்ரலாக அவள் கடைப்பிடிக்க வேண்டிய டிசிப்ளின் என்ன, த்ரூ அவுட் த டே அவள் என்ன பண்ணினா அவளால் ஈஸியாக தியானம் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். அது ஒரு ஜென்ரல் டிசிப்ளின் வந்து பேலன்ஸ்டு மைண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு நிறைய விவகாரத்தில் வந்து ஈடுபடுவோம் இல்லையா? அப்படி நிறைய டிரான்சாக்ஷன்ஸில் நாம் வந்து இன்வால்வ் ஆகும் பொழுது என்ன நம்மளை வந்து எப்படி ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து வயலண்ட்டாக டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நாம் வந்து டிரான்சாக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வயலண்ட்டாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடந்துடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும், மைண்டில் போய் அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எப்போ கரெக்டாக நாம் வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நினைக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டு. சப்போஸ் அப்படி தப்பி தவறி நினச்சி உட்கார்ந்தோம் அப்படின்னா முதல்ல என்ன வரும், நமக்கு என்ன எது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணித்தோ அந்த தாட்ஸ் தான் வந்து இம்மீடியட்டாக நமக்கு ரீப்ளே ஆகும். அப்போ அந்த வயலண்ட் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா மறுபடியும் அப்படி சொல்லிட்டால இப்படி சொல்லிட்டால அப்படின்னு சொல்லி, ஏன்னா
அதை வந்து நம்ம திருப்பியும் ரீப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வேறு எந்த ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட்டிருக்கக்கூடாது இல்லையா. இப்போ மெடிடேஷன் அப்படின்னா பாக்கி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துட்டுருப்போம். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு சரி நம்ம வந்து பகவானை பற்றி நினைக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது, நீ எப்படி பகவானை பற்றி நினைக்கிற நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ மைண்ட் என்ன பண்ணும், நம்மளுடைய வயலண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் நமக்கு ப்ளே பண்ணி காமிக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்கணும், சமத்துவம் இருக்கணும். அந்த சமத்துவத்தை, அதை பேலன்ஸ்டு மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதை வந்து நாம் டெவலப் பண்ணிக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நாம் கர்மயோகாவை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டிசிப்ளின். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பகவான் சொன்னார் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது நம்ம மேலே நமக்கு பேசிக்காக ஒரு நம்பிக்கையானது இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாமல் நமக்கு வந்து ஈஸ்வர கிருப்பா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், குரு கிருப்பா இருக்கலாம், சாஸ்திர கிருப்பா இருக்கலாம், அதெல்லாம் இப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். செல்ஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் மற்ற 3 கிரேஸும் வந்து ஒர்க்கே ஆகும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளால் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஜேர்னியே பண்ண முடியும். ஸோ தன்னம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 3வது வந்து என்னென்னு பார்த்தோம், செல்ஃப் எஃபர்ட். இப்போ வந்து ஏதாவது ஒரு பர்சன் வந்து என்ன நடக்கிறதோ அது விதிப்படி தான் நடக்கும், அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவகிட்ட போய் நம்ம ஏதாவது பேசி எதாவது புரிய வைக்க முடியுமா அப்படின்னா புரிய வைக்கவே முடியாது. நீங்கள் வந்து அவகிட்ட சரி அப்போ இந்த மோட்சம் அதெல்லாம் சொல்கிறாளே அதெல்லாம் பின்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அவகிட்ட கேட்டேன்னா அவள் என்ன ஆன்சர் பண்ணுவாள் தெரியுமா, நான் மோட்சம் அடையணும்னு பகவான் நினச்சார்னா எனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். அப்போ பகவான் நினச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் நான் எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லையே, வேஸ்ட்டு தானே. சரி, சப்போஸ் பகவான் வந்து உனக்கு மோட்சம்னு நினைக்கலனா அப்போ என்ன சொல்லுவான் அந்த பர்சன், அப்போவும் நான் எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் போட்டாலும் வந்து எனக்கு அது கிடைக்க போகிறது இல்லை. ஸோ இன்டெலிஜென்ட்டாக ஆர்கியூ பண்ணுறதா நினச்சிப்பா. எய்தர் வே வந்து எஃபர்ட்டு தேவையில்லை. ஃபஸ்ட்டு கேஸில் எஃபர்ட்டே வேண்டாம், ஏன்னா பகவானே நினச்சிட்டார்னா பகவானே ஏதோ பண்ணி எனக்கு மோட்சத்தை கொடுத்துருவார். 2வது கேஸில் எஃபர்ட் வந்து யூஸ்லெஸ், போட்டாலும் கிடைக்காதுன்னு பகவான் முடிவு பண்ணிட்டார்னா அது கிடைக்க போகிறது இல்லை. ஸோ இந்த அப்ரோச்சை வந்து கிருஷ்ணர் ஒத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டால், அதாவது செல்ஃப் எஃபர்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பகவான் வந்து அக்செப்ட் பண்ணுறாரானா அதுக்காகவே இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார். டெஃபினட்டாக செல்ஃப் எஃபர்ட் உண்டு. இன்ஃபேக்ட் அந்த இண்டிவிஜுவல் எஃபர்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து பகவானுடைய கிரேஸையே வந்து ரிசீவ் பண்ணவே முடியும். ஸோ 3வது டிசிப்ளின் வந்து ஒரு வேல்யூன்னு எடுத்துக்கலாம், அது வந்து செல்ஃப் எஃபர்ட். இப்போ சமத்துவம் இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், அப்புறம் செல்ஃப் எஃபர்ட் ஆர் ஃப்ரீ வில். ஃப்ரீ வில்லை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 4வது என்ன சொன்னார், செல்ஃப் மாஸ்டரி அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் மாஸ்டரின்னா என்ன அர்த்தம், ஸோ நம்ம வந்து வேர்ல்டோட டிரான்சாக்ட் பண்ணுறதுக்காக பகவான் வந்து நிறையா ஆர்கன்ஸை நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுத்துருக்கார். ஃபிசிக்கல் பாடியே என்னது, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கர்மேந்திரியாணி, ஞானேந்திரியாணி, அந்தக்கரணாணி, இதெல்லாமே வந்து கரணம் அப்படின்னு சொன்னாலே இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்த விட எது ரொம்ப பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், புத்தி. இப்போ இந்த புத்தி அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் மோட்சத்தை கூட
அடைய முடியும். தர்ம அர்த்த காமெல்லாம் ஒன்றுமே இல்லை, மோட்சத்தை கூட நம்மளால் வந்து அடைய முடியும். ஸோ எப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எல்லாம் நான் வந்து ப்ராப்பராக பயன்படுத்துகிறேனோ அப்போ வந்து எனக்கு புருஷார்த்தம் ஆக்சசபிளாக ஆகிறது. இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்கன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அதை வந்து போஷாக்காக நல்லா பார்த்துக்கணும். அன்ஹெல்தி பாடி வச்சுக்கக்கூடாது, அன்ஹெல்தி மைண்ட் இருக்கக்கூடாது. அன்ஹெல்தி மைண்டுனா என்ன அர்த்தம்? அனாவசியமான சிந்தனைகள் இருந்ததுன்னா அந்த மனசுக்கு பேர் அன்ஹெல்தி மைண்ட். இப்போ எப்படி உடம்புல வந்து ஒரு ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ஒரு டிசீஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மனசில் இருக்கக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னா, வேண்டாத தாட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணி பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ அன்ஹெல்தி மைண்டு. அந்த மாதிரி ஒரு மைண்டு இருந்ததுன்னா நம்மளால் லைஃப்பில் வந்து ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்புறம் அந்த மாதிரி ஒரு மனசு இருந்ததுன்னா இன்ஃபேக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் அந்த மனசு என்ன பாரமாக ஆகி சாதாரணமாக பண்ணக்கூடிய வேலையே கூட நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாத அளவுக்கு மைண்டு வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இப்போ எல்லா ஆர்கன்ஸும் ஹெல்த்தியாக இருக்கணும், தனித்தனியாக எல்லா ஆர்கன்ஸும் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்புறம் அது எல்லாம் கோஆர்டினேட்டடாக இப்போ வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு ஆர்கன் போடுற எஃபர்ட்டை இன்னொரு ஆர்கன் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடக்கூடாது. அது அதனோட எஃபர்ட்டை தனியாக போட்டு இந்த ஆர்கனோட எஃபர்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், புத்தி வந்து கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டிசைட் பண்ணினால தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இல்லையா? இப்போ இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோன்னா டெஃபினட்டாக டிசைட் பண்ணி வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்ததுக்கான பலனை பெனிஃபிட்டை நாம் வந்து அடையணும்னா என்ன பண்ணணும்? என்ன மாதிரியான ஒரு மைண்டோடு இப்போ இதை கேட்கணும்? காம் மைண்ட், ரிலாக்ஸ்டு மைண்டோட இப்போ வந்து இந்த விஷயங்களை நாம் வந்து கேட்கணும். சப்போஸ் நம்மளோட மைண்டு வேறு ஏதோ வேர்ல்டு டூர்லாம் போயிடுது அப்படின்னு சொன்னால், வாண்டரிங் மைண்டாக இருந்ததுன்னா புத்தி போட்ட எஃபர்ட் என்ன ஆச்சு? இப்போது டோட்டல் வேஸ்ட். அதுக்கு வேறு ஏதாவதே வந்து வீட்டில் உட்காந்து பண்ணின்னு இருக்கலாம். ஆர் இங்கே வந்து இவா வந்திருக்காளா, அவள் வந்திருக்காளா, போன வாரம் அவள் வரலையே, இந்த வாரம் வந்திருக்காளே, ஏன் போன வாரம் வரல அப்படின்னு அவளே ஏன் வரலன்னு கவலைப்பட்டிருக்க மாட்டாள். நீங்கள் வந்து அவளை பற்றி உட்காந்துட்டு கவலைப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து கிளாஸு அவுட்டு. ஸோ புத்தி வந்து என்ன டிசைட் பண்ணினாலும் மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமும் வந்து அதுக்கு இப்போது கோஆப்ரேட் பண்ணணும், மைண்டு வந்து கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ ஹார்மோனியஸாக நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போது ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட்டுனா அதுக்கு பேர் செல்ஃப் மாஸ்டரி. ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஹார்மோனியஸாகவும் ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ இந்த நாளும் இருந்தது அப்படின்னு சொன்னால் வேதாந்தா வந்து சக்ஸஸை கொடுக்கும். எந்த நாளும் இருக்கணும்? ஈக்வானிமிட்டி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஃபர்ட், செல்ஃப் மாஸ்டரி. ஸோ அதனால் 7வது ஸ்லோகத்தில் நாம் வந்து பார்த்தோம், ஜிதாத் மனஹா பிரசாந்தஸ்ய. போன கிளாஸில் இது தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து இந்த 4த்தையும் ஃபாலோ பண்ணினா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன பேர்? ஜிதாத் மனஹா, செல்ஃப் மாஸ்டரி அவனுக்கு இருக்குது. ஜிதாத்மா அப்படின்னா ஒன் ஹூ ஹேஸ் மாஸ்டர்டு. யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு ஏற்றுருக்காளோ அப்படின்னு அர்த்தம். அவனை தான் ஜிதாத்மனஹா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு இப்போ எப்படி இருக்குமா மனசு அப்படின்னா, பிரசாந்தஸ்ய, ரிலாக்ஸ்டு மைண்ட். அப்படின்னா எதுவுமே அவரோட மனசில் இப்போ வந்து எந்த விதமான எண்ணங்களுமே வராதா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது. எண்ணங்கள் எல்லாம் வரும், ஆனால் எப்படி இருக்கும்னா ஃப்ரீ ஃப்ரம் வயலண்ட் இமோஷன்ஸ். எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான இமோஷன்ஸும் அந்த மைண்டில் இருக்காது. இப்போ தாட் லெவல்லையே பார்த்தேன்னா வயலண்ட் தாட்ஸ் இருக்காது. அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஸ்ட்ரெயின் இருக்காது. அப்புறம் மனசு வந்து வெளிமுகமாக சுத்தாது.
எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக அது இருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு மனசு இருக்கோ அந்த மனசை வந்து பிரசாந்த மனஹா அப்படின்னு சொல்கிறோம். சரி, அந்த மாதிரி அந்த பர்சனுக்கு இப்போ ஒரு பிரசாந்தமான மனசு இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், என்ன பெனிஃபிட் அவனுக்கு கிடைக்கிறது? பரமாத்மா சமாஹிதா. அந்த பர்சனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா தன்னை யாருன்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். சமாஹிதகான ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஸோ பரமாத்மா சமாஹிதகானா என்ன அர்த்தம்? தன்னை அந்த பர்சன்னால், தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அந்த பர்சன்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் ஹிம். இப்போ இந்த உண்மையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது அவனுக்கு சுலபமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்கிரிப்சர்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அப்புறம் அதனுடைய டீச்சிங்கே உட்காந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஈஸியாக நம்மளால் வந்து நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் உலகத்தில் இருக்கிற ஈஸியான விஷயம் எது அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வெரி வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறது. பாக்கி எல்லாம் பண்ணணுன்னா வேறு எந்த வேலையை நீங்கள் எடுத்துட்டாலும் அது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைமில் தான் உங்களால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஆத்மா வந்து நான் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைமில் அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் நிறைய லோக்கங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ ஏதாவது ஒரு சில பேருக்கு ஆசையெல்லாம் இருக்கும், நம்ம வந்து அந்த லோக்கம் ட்ராவல் பண்ணோம், இந்த லோக்கம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்லாம். அந்த லோக்கத்தை எல்லாம் வந்து இங்கேருந்தே நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த சரீரத்தோடு நம்மளால் வந்து அந்த லோக்கங்களை எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு நீங்கள் வந்து டெஃபினட்டாக செப்பரேட்டாக எஃபர்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு அந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப உழைப்பெல்லாம் போட்டு தான் நான் வந்து ஆத்மாவை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஆத்மா ஆல் த டைம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இங்கே இப்போது அது அவைலபிளாக இருக்குது. ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்லேயோ பர்டிகுலர் ஸ்டேட்லேயோ அதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அது அப்போ தான் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னா அப்போ தான் அவைலபிள் கிடையாது. ஆல் த டைம் அது அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆத்மானா இப்போ எந்த ஆத்மா பற்றி பேசின்னு இருக்கோம்? நம்ம கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தில் ஆத்மான்னு வந்ததுன்னா அது வந்து மைண்டை குறிச்சுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் வந்து எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட்லேயும் அவைலபிள். முடிச்சுக்கிற போதும் ஆத்மா இருக்குது, கனவு கண்டுட்டு இருக்கும் பொழுதும் ஆத்மா இருக்குது, நல்லா தூங்கின்னு இருக்கும் பொழுதும் ஆத்மா இருக்குது. அப்போ எது இருக்குது? ஆல் த டைம் ஆத்மா மட்டும்தான் இருக்குது. எந்த ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது அந்த ஆத்மா? அவேர்னஸ்ஸாக ஆல் த டைம் அது அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்மளோட மைண்டில் வந்து தாட்ஸ்லாம் ஜெனரேட் ஆகிறது இல்லையா? இப்போது என்ன தாட் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதனால் நமக்கு தெரிகிறது? கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் இருக்கிறதுனால தான் என்ன தாட் அது அப்படிங்கிறதையே நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ வந்து ஆத்மா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லா இடத்துலையும் அது வந்து வியாபிக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த சரீரம் முழுக்க வியாபிக்கிறது ரைட்டு. அதுக்கப்புறம் மனசு முழுக்க ஆத்மா வந்து வியாபிக்கும், புத்தி முழுக்க ஆத்மா வந்து வியாபிக்கும். இப்போ மனசில் வந்து நிறைய தாட்ஸ் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குல்ல, அப்போ அந்த எண்ணங்களையும் ஆத்மா வியாபிக்குமா வியாபிக்காதா? இப்போ என்ன பண்ணுறது? அந்த ஒரு தாட் வரும் பொழுது இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த தாட்டை வந்து பர்வேட் பண்ணுறது இல்லையா? அப்போ பர்வேட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஓ இது என்ன தாட் அப்படின்னு நமக்கு இப்போது தெரிய வருது. ஏன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அவேர்னஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தாட்ஸ் வந்து மாறிண்டே இருக்கும், ஆனால் அதை பர்வேடு பண்ணுற கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கும்?
அப்படியே எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் அப்படியே இருக்கும். ஆனால் வர தாட்டை தாட் வந்திருக்கு பார் அப்படின்னு சொல்லும். அப்புறம் தாட் போயிடுத்துனா தாட் போயிடுத்து, செகண்ட் தாட் வந்திருக்கு, செகண்ட் தாட் போயிடுத்து, மூணாவது தாட் வந்திருக்கு அப்படின்னு இந்த அவேர்னஸ் பிரின்சிபிள் தான் நமக்கு தெரியப்படுத்துறது. இப்போ ஐ ஆம் கான்ஷியஸ் ஆஃப் ஃபஸ்ட் தாட், ஐ ஆம் கான்ஷியஸ் ஆஃப் செகண்ட் தாட். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது மாறிகிட்டே இருக்கும், தேர்டு தாட், ஃபோர்த்து தாட். ஆனால் எது மாறவே மாறாது? கான்ஷியஸ் ஆஃப். அது எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா நம்ம லைட் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஹால் முழுக்க என்ன இருக்குது? லைட்டு ஹால் முழுக்க பர்வேட் ஆகியிருக்கு இல்லையா? இப்போது யாரெல்லாம் இந்த ஹால்குள்ளே வந்தா அப்படிங்கிறதை நம்மளால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? லைட் இருக்கிறதுனால தான் நமக்கு அது தெரிய வருது. அப்புறம் யாரெல்லாம் ஹாலை விட்டு போனா அப்படின்னு எதனால் தெரிஞ்சுக்க முடியுது? அதே லைட்டுனால தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இப்போ ஹாலுக்குள்ளே 4 பேர் வந்தால், ஹாலுக்குள்ளே ஹாலை விட்டு 5 பேர் வெளியில் போனா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அந்த லைட் என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு அதை விட்னஸ் பண்ணி நம்மளுக்கு அப்படியே இருக்கிறதே இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறது இல்லையா? ஆனால் லைட் ஏதாவது சேஞ்ச் அண்டர்கோ பண்ணித்தான் 4 பேர் உள்ளே வரும்பொழுது சின்னதாகவும் 5 பேர் வெளியில் போனதுக்கப்புறம் பெருசாகவும் அந்த மாதிரிலாம் ஏதாவது சேஞ்ச் லைட்டில் நடக்குமானா எந்த விதமான சேஞ்சையும் லைட்டு அண்டர்கோ பண்ணலை. அப்போ எது ஒன்று எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் இருக்கோ அதனால் மட்டும்தான் எல்லா விதமான சேஞ்சஸையும் விட்னஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கே அது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் நம்மளால் இதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமானா இல்லை. ஏன்னா அது ஆல் த டைம் அவைலபிளாக இருக்குது. அப்போ எப்படி இதை நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஆல் த டைம் அவைலபிளாக இருக்கிற சைத்தன்யத்துக்கிட்ட நம்மளுடைய அட்டென்ஷனை இப்போது திருப்பணும். இப்போ நம்மளோட அட்டென்ஷன்லாம் எங்கே இருக்குது? எதில் நாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆக்சுவலாக யார் வரா யார் போகிறா அந்த சேஞ்ச் ஆகிண்டே இருக்குல்ல, அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் இந்த வரா போகிறான்னு நான் தெரிஞ்சுக்கிறேனே எதனால் இது எல்லாம் எனக்கு தெரிய வருது அப்படிங்கிற அந்த சேஞ்ச் ஆகாத பிரின்சிபல் கிட்ட நம்மளுடைய ஃபோக்கஸை இப்போ நாம் திருப்பணும். ஸோ அந்த அட்டென்ஷன் ஷிஃப்ட் இப்போ இந்த லைட்டே எடுத்துட்டோன்னா இப்போ லைட்டு பக்கமாக நம்மளுடைய ஃபோக்கஸை திருப்பணும். இப்போ லைட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நாம் கற்றுக்கல, ஆல்ரெடி லைட் அவைலபிள். ஆனால் இப்போ என்ன இந்த டீச்சிங் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற லைட்டு பக்கமாக நீ இது வரைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குன்றதே கூட நீ உனக்கு தெரியாமல் இருந்திருக்கியே, அது பக்கமாக நீ உன்னுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணு. ஸோ இப்போ வேதாந்தமும் நம்மளுக்கு அதே மாதிரி தான். புதுசாக ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஆல்ரெடி ஆல் த டைம் அவைலபிளாக இருக்கிற ஆத்மா பக்கமாக நம்மளுடைய அட்டென்ஷனை திருப்பறத்துக்கு இந்த டீச்சிங் ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா என்னோடய ப்ரெசண்ட் அட்டென்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா என்னுடைய தாட்ஸில் இருக்குது. என்ன மாதிரியான தாட் இப்போ எனக்கு வந்திருக்கு அப்படின்னு அதில் இருக்கே ஒழிய என்ன மாதிரியான தாட் இருக்குதுன்னு நான் எதனால் தெரிஞ்சுட்டேன்? அதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்போது இல்லை. அதனால என்ன ஆகிறது அப்படின்னா என்ன மாதிரியான தாட்டு அதில் நம்ம ஃபோக்கஸ் போய்டுறதுனால அது குரோத விருத்தியா, அது லோப விருத்தியா, மோக விருத்தியா. இப்போ அதனால் என்ன ஆகிடுறது? அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஆல் த டைம் நம்மளோட மைண்டும் ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்குது. அந்த காம் மைண்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இப்போது அந்த அட்டென்ஷனை மட்டும் சப்போஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது கோவத்தாட்டு, இது இந்த தாட்டு அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாப், இதெல்லாம் இப்போ எனக்கு எதனால் தெரிய வருது இப்போ அப்படின்னு அந்த கான்ஷியஸ்னஸ் பக்கம் நான் என்னுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நேச்சுரலாக மைண்ட் என்ன ஆகிடும்? அப்போது வேதாந்தம் அப்படின்னா ஸ்விட்சிங் தி அட்டென்ஷன், ஸ்விட்சிங் தி ஃபோக்கஸ். எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் பண்ணணும்? இப்போ நம்ம சேஞ்சிங் தாட்ஸ்லேருந்து சேஞ்ச்லெஸ்
கான்ஷியஸ்னஸ்ஸுக்கு. கான்ஷியஸ்னஸ்னால் ஆத்மா, அதுக்கு நாம் இப்போது ஷிஃப்ட் பண்ணணும். சரி, இந்த ஷிஃப்ட்டை எப்போ எனக்கு சாத்தியப்படும், எப்போ எனக்கு பாசிபிள் ஆகும் அப்படின்னா, மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். என்னோட மைண்டு காமாக இருந்தால் தான் இது முடியும். அப்போ என்னோடய மனசு வந்து வயலண்ட்டாக, டர்புலண்ட்டாக, எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருந்ததுன்னா, வெளிமுகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், எப்பயுமே ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், மாறிண்டே இருக்கிற தாட்ஸில் தான் அதனுடைய அட்டென்ஷன் இருக்கும். அதனால ஆங்ஸைட்டியும் வந்து நமக்கு கூடவே இருந்துட்டு இருக்கும். எதையாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஒரு மைண்ட் இருக்கும்ல, ஒரு செகண்ட் கூட என்னால் வந்து சும்மா உட்கார முடியாது, சும்மாவே இருக்க முடியாது அப்படிங்கிறவாளுக்கெலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேதாந்தம் என்ன டிமாண்ட் பண்ணுறது நம்மக்கிட்ட, பிரசாந்தஸ்ய மனஹா. ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கான பேஷன்ஸ் முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும். அதுவே ஆல்ரெடி வந்து எனக்கு எல்லாமே தெரியும், இவ இதை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நாமளே வந்து டிசைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா முதலுக்கே மோசம், ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. அப்போ டீச்சர் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டு வந்து தேவைப்படுறது. வெளியில் எங்கேயோ சுற்றின்னு இருந்ததுன்னா நம்மளால் வந்து லிசன் பண்ண முடியாது. ஸோ அதனால் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொழுது அந்த பரமாத்மா, அதாவது த செல்ஃப் இருக்கே, அந்த சைத்தன்யம் இருக்கே, அது வந்து எப்போ தெரியுமா, கேனோபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அது சொல்கிறது, பிரதிபோத விதிதம் மதம். ஆத்மா அப்படிங்கிறது ஆல் த டைம் எவிடெண்ட்டாகவே இருக்குது. ஏதோ ஒரு ஸ்பெஷல் தியானம்லாம் பண்ணி அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வந்து இந்த ஹால் முழுக்க வியாபிச்சிருக்கிற லைட்டை நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் மெடிடேஷனோ ஸ்பெஷல் அறிவோ எனக்கு வந்து தேவையில்லையோ. ஏன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே எதனால் இப்போ நடக்கிறது, லைட்டோடைய ப்ரெசன்ஸில் தான் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் இப்போ நடக்கிறது இல்லையா. அது மாதிரி கான்ஷியஸ்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாம் தேவையில்லை. அது ஆல் த டைம் அவைலபிளாக இருக்குது. சமாஹிதா இன்னொரு மீனிங் வந்து எவர் எவிடென்ட். ஸ்வப்பிரகாஷா. ஸ்வப்பிரகாஷகானா அது இருக்குன்னு அதுவே காமிச்சிக்கும். வேறு ஏதோ ஒன்று வந்து அது இருக்குன்னு நமக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே தன்னை காமிச்சிக்கும். ஸ்வப்பிரகாஷா. அப்போ ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் இருந்ததுன்னா இதை வந்து நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ரெக்கக்னிஷனும் வந்து 2 ஸ்டேஜில் நடக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்ன சொன்னோம், என்னோடய அட்டென்ஷனை இப்போ வந்து தாட்லேருந்து எடுத்து கான்ஷியஸ்னஸ் பக்கமாக போடணும். எப்படி வந்து இப்போ இந்த அட்டென்ஷன் ஷிஃப்ட் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால், செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நாம் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆனால் இப்போ எப்படி இருக்கணும் செகண்ட் ஸ்டேஜில் அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து என்னுடைய பாடியில் இருக்குது. அந்த பாடியில் இருக்கிற கான்ஷியஸ்னஸை நான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து சைத்தன்யத்துக்கு அப்புறமா நான் என்னுடைய அட்டென்ஷனை திருப்பினதுக்கப்புறமா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கான்ஷியஸ்னஸ் என்கிட்ட இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் டெம்பரரியாக அவைலபிளாக இருக்குது. இது வந்து 2வது ஸ்டேஜ். எனக்குள்ள ஒரு ஆத்ம சைத்தன்யம் இருக்குங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கணும், நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இப்போ வந்து அதை நாம் பண்ணியாகணும். நான் ஆத்ம சைத்தன்யம், என்கிட்ட தற்காலிகமாக இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பிக்கெஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் அன் இம்பார்ட்டண்ட் ஷிஃப்ட் இன் வேதாந்தா.
இப்போ இந்த மெடிடேஷன்னு பேசுகிறோம்ல, தியானம்னு பேசுகிறோமே, அந்த தியானமே எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷிஃப்ட்டு நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த தியானம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சாதனா, மெடிடேஷன் அப்படிங்கிறது சும்மா ஒரு சாதனா. அப்போ என்னுடைய ஓரியன்டேஷனையே இப்போ நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ காலம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு பெரிய ஒரு பயோடேட்டாவை எடுத்து நீட்டுவேன் இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ. அந்த பயோடேட்டா எதை பேஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன், இந்த பாடியை பேஸ் பண்ணி தான் என்னோடய பயோடேட்டாவே இருக்குது. அதை கொடுத்து தான் நம்மளுக்கு பழக்கம். இப்போ வந்து 2வது ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மொத்த பயோடேட்டாவையும் இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஸ்க்ராப் பண்ணி ஆகணும். அப்போ வாட் இஸ் மை பயோடேட்டா இப்போது 2வது ஸ்டேஜுக்கு அப்புறம்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீர வத்திரிக்தஹ பஞ்சகோஷாதீதः சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப சந்யஸ்திஷ்டதி அகம் ஆத்மா அப்படின்னு சொல்லணும். ஆத்மானா அதுதான் ஆத்மா அப்படின்னு ஆகிடும். இப்போ என்ன சொல்லணும், நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லணும். அப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அது வந்து ஒரு இண்டிபெண்ட் பிரின்சிபல். அது என்ன பண்ணுறது, இந்த உடம்பை பெர்வேடு பண்ணி இந்த உடம்புக்கு அது சென்ஷியன்சியை லெண்ட் பண்ணுறது. இப்போ இந்த உடம்போட பவுண்ட்ரியோட அது நின்றுடாமல் உடம்பை தாண்டியும் எல்லா இடத்தையும் அது பெர்வேடு பண்ணுறது. என்னோட உடம்பு போனாலும் அது கண்டினியூ ஆகும், ஆனால் அதால் டிரான்சாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்சாக்ட் பண்ணணுன்னா அதுக்கு மீடியம் தேவை. இந்த கான்ஷியஸ்னஸ் தான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். அந்த கான்ஷியஸ்னஸ் நான். இதை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து தூங்க போகிறோம் இல்லையா, இப்போனா இப்போ இல்லை, தூங்க போகும் பொழுது ஒரு தூங்கின்னு இருக்கும் பொழுது நாம் டிரான்சாக்ட் பண்ணுறோமா? தூங்கின்னு இருக்கும் பொழுது நாம் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ணுறது இல்லை. அப்போ டிரான்சாக்ஷனுடைய எண்ட் இஸ் நாட் மை எண்ட் ஆர் தி எண்ட் ஆஃப் மை செல்ஃப். கரெக்டாக? டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போயிடுது அப்படின்னா நானே முடிஞ்சு போய்டுறேனா அப்படின்னா நான் முடிஞ்சு போகிறது இல்லை. அதே என்ன சொல்கிறது சாஸ்திரம், நீ கொஞ்சம் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணினேன் அப்படின்னா இந்த பாடி போகிறத தான் நம்ம டெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பாடி போனாலும் நீ கண்டினியூ ஆவ. ஜஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நிறுத்தப்படுறது. உனக்கு தான் தெரியுமே, டிரான்சாக்ஷனே நின்று போனாலும் நீ கண்டினியூ ஆகிறது தான் நீ டெய்லி தூக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறியே. அதே மாதிரி தான் இந்த உடம்பு போனாலும் டிரான்சாக்ஷன்ஸ் நின்று போகுமே ஒழிய நீ வந்து கண்டினியூ ஆக போகிற. ஆல் த டைம் நீ எக்ஸிஸ்ட் ஆகின்றே தான் இருப்ப. எய்தர் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு எக்ஸிஸ்ட் ஆவ, இல்லைனா டிரான்சாக்ஷன் பண்ணாமல் எக்ஸிஸ்ட் ஆவ. டிரான்சாக்ஷன்ஸ் வரும் போகும், டிரான்சாக்ஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும் போகும். ஆனால் ஆத்ம சைத்தன்யம் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. அது எப்பவும் இருந்துட்டே இருக்கும். எதாலையும் அது வந்து அஃபெக்ட் ஆகிறது இல்லை. இப்படி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் ஆத்ம ஞானம். இதுதான் அந்த ரியல் ஐயை டிஸ்கவர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓனிங் தி ரியல் ஐ. சரி, இந்த ரியல் ஐயை நான் வந்து கிளைம் பண்ணுறது மூலமாக, நான் ஓனப் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது? கிருஷ்ணர் சொல்கிறார், சமஹா பவதி. அந்த பர்சன் எதனாலையும் பாதிக்கப்படாதவராக இருக்கார். சீத உஷ்ண சுகதுக்கேஷு அப்படின்னா அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ன்னு அர்த்தம். இருமைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, துவந்த்வ
அதனால் வந்து இந்த பர்சன் பாதிக்கப்படுறது இல்லை. எதனாலையும் இவர் வந்து அஃபெக்ட் ஆகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, ததா மான அபமான யோகோ. மானம் அபமானம். இப்போ எப்படி சீத உஷ்ணனா என்ன அர்த்தம்? கோல்ட் அண்ட் ஹாட், ரெண்டுமே டோட்டலி ஆப்போசிட்டு. அது மாதிரி மானம் அபமானம். மானம்னா வந்து நம்மளை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி இது சொல்கிறது, அபமானம்னா அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் இல்லை. எப்படி வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவமானம் நடந்துருச்சுன்னா நம்மளால் வந்து அதை தாங்கிக்க முடியுமா? இல்லை. இப்போ வந்து எல்லாருக்கும் எதில் வந்து பயங்கரமாக ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னா, எது இருக்கோ இல்லையோ நம்ம மானத்தோடு வாழணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லை. இந்த சோஷியல் ஸ்டேட்டஸு, ரெஸ்பெக்டு, இந்த பேர் புகழெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து எதுவும் பெருசாக சம்பாதிக்கலைனாலும் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து நம்மளுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு பெருமையெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து நாம் காப்பாற்றணும் அப்படிலாம் நினைப்போம். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். சில பேர் வந்து அவமானம் தாங்க முடியாமல் எக்ஸ்ட்ரீம் முடிவெல்லாம் எடுப்பாள்ல. இப்போ ஏன்னா நம்மளோட லைஃபே பார்த்தோம்னா கான்ஸ்டண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அரிதாக நம்மளை ப்ரைஸ் பண்ணுவா, அப்புறம் நிறைய பேர் வந்து நம்மளை திட்டுவா. நீ இதுக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ எல்லாம் எதுக்கு பிறந்திருக்க, பூமிக்கு பாரம், இப்படியெல்லாம் கூட நம்மளை வந்து நிறைய பேர் திட்டுவா. ஸோ இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் தான் வந்து நாம் ஜென்ரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஞானம் நமக்கு இமோஷனல் இம்யூனிட்டியை கொடுக்கும். சீத உஷ்ண சுக துக்கேஷு ததா மான அபமான யோகோ சமஹா பவதி. சீதோஷ்ண சமபவதி, சுகதுக்க சமபவதி. ரெண்டையுமே வந்து சமமாக பார்க்கறதுக்கு இந்த ஞானம் வந்து ஹெல்ப் பண்ணும். அது எதுவும் என்னை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லைங்கிற அறிவு வந்துடுதுன்னா ஆப்வியஸாக வந்து சமமாக தான் இந்த பர்சன் வந்து அதை பாவிப்பார். இதான்